நல்ல ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களில் அற்புதமான தீர்க்க தரிசனங்கள், இந்த உலகத்தில் நடைபெறப் போகிற சம்பவங்களை தேவன் நமக்கு முன்பதாகவே எழுதி கொடுத்து, அதில் முதல் தீர்க்க தரிசனமாக 7 சபைகளை குறித்த தீர்க்க தரிசனத்தை கடந்த வாரங்களில் நாம் படித்து முடித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது தீர்க்க தரிசனமாகிய 7 முத்திரை, இந்த 7 முத்திரைக்கான ஒரு முன்னுரை பாடத்தை இந்த நாளிலும் படிக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 7 முத்திரையினுடைய முன்னுரை வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆழமான சத்தியங்களை இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்பதை ஆவியானவர் செய்தியின் முடிவில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லி வீடுகளுக்கு அனுப்பும் பொழுது எத்தனை பேர் இந்த செய்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போகிறோம் என்பதை இறுதியில் நமக்கு புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த 7 திருச்சபைகளில் நாம் படிக்கும் பொழுது 7 திருச்சபையின் காலகட்டத்தில் 7வது திருச்சபை லவோதிக்கா திருச்சபை. இந்த லவோதிக்கா திருச்சபையுடைய காலகட்டம் முடிகிற பொழுது யார் வந்துடுறாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துடுறாங்க. அப்போ இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி இருக்கிற கடைசி திருச்சபை லவோதிக்கா திருச்சபை என்பதை நம்ம கடந்த வாரங்களில் படித்து முடித்திருக்கிறோங்க. ஸோ அதே போல் இந்த 7 முத்திரையை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம். இந்த 7 முத்திரை நமக்கு சொல்லிக் கொடுக்குற செய்தி என்ன, பாடம் என்ன, இந்த 7 முத்திரையில் அப்படி என்ன நம்ம படிக்க போகிறோம் என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் தியானிப்பங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 வாசிப்போம். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பெர்னிஸ், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிமா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. வாசிமா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 2வது வசனம் நீங்கள் இருங்கம்மா, பின்னாடி தம்பி வாசிப்பாங்க. வாசிக்கம்மா 2வது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பாருங்க, 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். பிள்ளைங்க அருமையாக வாசிச்சாங்க. அந்த வாக்கியத்தில் இந்த 7 முத்திரைக்கான முன்னுரை பாடம் இங்கே தான் தொடங்குது. 4வது அதிகாரத்தில் தான் தொடங்குது. அதில் முதல் ஒரு வார்த்தை வருகிறது, ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. அந்த 4வது அதிகாரத்தில் மீண்டும் முதல் வசனத்தை நெகேமியா வாசிக்க போகிறாங்க. கவனத்தோடு கவனிங்க, வாசிக்க நெகேமியா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது. போதுமா? இப்போ யாரோ ஒரு சத்தத்தை கேட்குறாங்களாம். யாருங்க சத்தத்தை கேட்டது? நான் கேட்ட சத்தமாவது அப்படின்றாரு. அந்த நான் யாரு? யோவான் இல்ல, யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் எக்கால சத்தத்தை போல இருக்கிறது. இப்ப அந்த சத்தத்தை கேட்ட யோவான் என்ன செய்யறாரு என்பதை அந்த வசனத்தில் பிற்பகுதி ஆகாஷ் வாசிக்க போறாங்க. கவனத்தோடு கவனிப்போம். கீழே வாசிமா. நான் கேட்ட சத்தமானதுன்னு இருக்குதுல்ல, அதுக்கு அடுத்தது வாசிங்க. இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ ஏறி வாப்பா. ஏன்னா
இந்த 7 திருச்சபைக்கான சத்தியங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கிறோம். யோவான் 7 திருச்சபைக்கான தரிசனங்களை பார்த்துட்டாரு. அந்த 7 திருச்சபைக்கான தரிசனங்களை பார்க்கும் பொழுது 7 திருச்சபை, 7வது திருச்சபை லவோதிக்கா திருச்சபை. அந்த லவோதிக்கா திருச்சபை பூலோகத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் லவோதிக்கா நடக்க போகிறது என்பதை பார்த்து மையம் கொண்டு நின்றிருந்த யோவானுக்கு மீண்டும் ஒரு சத்தம் கேட்குது. அந்த லவோதிக்கா சபையோடு நின்றாத, கொஞ்சம் ஏறி வா. அந்த ஏறி வா என்பதற்கான அர்த்தம் என்ன என்பதை 2வது வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க. அங்க ஏறி வா என்பதற்கான அர்த்தத்தை அதே 4வது அதிகாரம் 2வது வாக்கியத்தில் வாசிப்போம். பிற்பகுதியை, அந்த முதல் பகுதியை வாசிச்சு அதில் இருக்கிற கருத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். 2வது அதிகாரம் அந்த முதல் வார்த்தை உடனே ஆவிக்குள்ளானே. அந்த ஏறிவா என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ பூலோக சம்பவத்தை பார்த்திருக்கிற, இந்த 7 திருச்சபையில் நடைபெறுகிற சம்பவத்தை பார்த்திருக்கிற, பார்த்து கலக்கம் அடைந்து அங்கே நின்று விடாத, இதுக்கு மேல ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அந்த சம்பவத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இருக்கிற இடத்தை விட்டு என்ன பண்ணணும்? ஏறி வரணும். அந்த ஏறி வருகிற அனுபவம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை அந்த 2வது வசனத்தில் சொன்னாங்கல்ல, உடனே ஆவிக்குள்ளானே. நான் ஏறி வரணும் அப்படின்னா ஒருத்தர் இறங்கி வர வேண்டியதா இருக்கிறது. யார் இறங்கி வர வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா ஆவியானவர் இறங்கி வர வேண்டியதா இருக்கிறது. ஆவியானவர் இறங்கினாதான் நான் அந்த பூலோக சம்பவத்திலிருந்து ஏறி வர முடியும். அப்ப நல்லா கவனமா கவனிங்க. ஆவியானவர் இல்லாம இந்த 7 முத்திரைக்கான சத்தியத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம இந்த 7 முத்திரையை படிக்கும்போது என்னடா இது, வெள்ளை குதிரை சொல்றாங்க, சிவப்பு குதிரைன்னு சொல்றாங்க, கருப்பு குதிரைன்னு சொல்றாங்க, மஞ்சள் நிறமுள்ள குதிரைன்னு சொல்றாங்க, அவனுக்கு மரணம்னு பேருன்னு சொல்றாங்க, ஒன்றும் புரியலையே. புரியாது. எப்போதான் புரியும் அப்படின்னா ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, ஆவியானுடைய அனுகிரகத்தோடு நம்ம இந்த 7 முத்திரையை படிக்க போகும்போது தான் அதனுடைய முக்கியமான விஷயம் புரியும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அன்பானவர்களே, இதுவரைக்கும் இந்த சேபத்தில் நம்ம எந்த சிந்தனையினாலும் இருந்து வந்திருக்கலாம். இப்போ ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ ஏறி வாப்பா. அந்த சிந்தனையை கொஞ்சம் உதறி தள்ளிட்டு நீ ஏறி வா. இனிமேல் சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். இப்போ யோவான் இந்த தரிசனத்தை எப்படி பார்க்கிறார் அப்படின்ற காரியத்தை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். நான் அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். எப்பொழுதுமே 7 திருச்சபைகளை பறிக்கும் பொழுதும் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நீங்கள் நானும் பார்த்தோம். அதே போல தான் இந்த சம்பவமும். என்ன அப்படின்னா, இந்த 7 முத்திரையை படிக்கும் பொழுது 2 காரியங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று, ஒரு நபரை ஆண்டவர் காட்டுவார். ஒரு நபரை காட்டுவார். அந்த நபரை காட்டின தெய்வம் அந்த நபர் இருக்கிற இடத்தையும் காட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பூலோகத்தில் நடைபெற போகிற சில சம்பவங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நேராக பரலோகத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுது. பரலோக சம்பவத்தை பார்த்தாதான் பூலோக சம்பவம் புரியும். அப்ப பரலோகத்தில் ஆண்டவர் முதலாவது ஒரு சம்பவத்தை காட்டுவார். அந்த சம்பவத்தை பார்க்குறவங்க பூலோகத்தில் என்ன சம்பவம் நடக்க போகிறது என்பதை அப்போதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே போல தான் யோவானுக்கு பரலோகத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கு பிறகாக அதுக்கு இணையாக பூலோகத்தில் நடைபெற போகிற சம்பவத்தையும் அவர் தெளிவாய் புரிந்து கொள்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு அநேக நேரங்களில் பூலோக சம்பவங்களையே பார்த்து இளைத்து போன நமக்கு பரலோக சம்பவத்தை பார்க்கிற பார்வை இல்லாதவராய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாரு, 7 முத்திரையை படிக்க போறோம். 2 விஷயத்தை மனசுல வச்சுக்கப்பா. ஒன்று, ஒரு நபரை நான் காட்டுவேன், அந்த நபர் எங்க இருக்கிறாருன்னு பாரு. 2வது, அவர் இருக்கிற இடத்தை பாரு. நபர் எப்படி வர்ணிக்கப்படுகிறார், 2வது அவருடைய இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கவனமாக கவனிக்க. அந்த நபர் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டும்போது அவரை பார்க்கணும், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கணும், அதுக்கு இணையாக எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். அப்போ அந்த 2 காரியத்தையும், நபரையும் இடத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரலோகத்தின் தரிசனத்தில் என்ன செய்தி பூலோகத்துக்கு இருக்கிறது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு 7 சபைகளை குறித்து படித்தேன்ல, அந்த 7 சபைகள்லையே நான் காட்ட போகிறேன் பரலோக தரிசனத்தை எப்படி யோவான் பார்த்தார் என்பதை ஏற்கனவே படித்த சத்தியத்திலிருந்து காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம்
அந்த 1வது அதிகாரத்தில் ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த நபர் யார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் பதிவு செய்கிறது. 1வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாங்களா? எங்கிருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 12:13 வாசிக்க போகிறோம். 12:13 அப்படியே மெதுவாக வாசிப்போம். என் பார்வைக்கு அர்சியா ஃபஸ்ட்டு தெரியுங்க. அர்சியா 12வது வசனத்தையும் பின்சியா 13வது வசனத்தையும் வாசிக்க போகிறாங்க. கவனத்தோடு கவனிப்போம். வாசிங்க அர்சியா. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்திருந்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்ப நல்லா கவனமா கவனிக்கணும். இந்த 13வது வசனத்துல தான் நபரையும் காட்டுறாங்க, இருக்கிற இடத்தையும் காட்டுறாங்க. நபர் யார் என்பதை வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில், அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? 7 குத்து விளக்கின் மத்தியில் இருக்கிறார். இப்ப நபர் யாரு என்பதை நான் கிறிஸ்து சொன்னா கீழே அதுக்கான வார்த்தை என்ன வருதுன்னு பாருங்க. மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனை காட்டுறாங்க. அந்த மனுஷகுமாரனுடைய வர்ணனை எப்படி இருக்குது அப்படின்னா, எதை தரிச்சிருக்கிறாரா? நிலையங்கி. நிலையங்கி யார் தரிப்பாங்க பைபிள்ல? ஆசாரியன். கரெக்ட். ஆசாரியன் நிலையங்கி தரிப்பாரா? அப்ப இயேசுவை எப்படி பரலோக தரிசனத்தில் காட்டுறாங்கன்னா, ஆசாரியனை போல காட்டுறாங்க. இரண்டாவது, அவர் இருக்கிற இடம் எதுங்களாம்? 7 பொன் குத்து விளக்கு. அவரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ரொம்ப கவனமா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பரலோக தரிசனத்தில் ஆசாரியனா வெளிப்படுறாரு. அவர் இருக்கிற இடம் பொன் குத்து விளக்கு அப்படின்னா, அதுல பூலோகத்தின் சம்பவம் என்ன என்பதை யாராவது சொல்ல முடியுமா? என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் ஆசாரியனாய் வெளிப்படுகிறார் அப்படின்னா, அந்த செய்தி யாரை பற்றியது அப்படின்னா, பூலோகத்தில் யாரோ ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. யாருங்க பூலோகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க? போதகர்களை பற்றியது. இரண்டாவது, பொன் குத்து விளக்கு மத்தியில் இருக்கிறார் அப்படின்னா, குத்து விளக்கு எதுக்கு பயன்படும்? வெளிச்சம். உலகத்திற்கு வெளிச்சம் எது? திருச்சபை. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, கிறிஸ்து ஆசாரியனாய் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. இருக்கிற இடம் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில. அப்ப 7 திருச்சபைக்கான செய்தி எதை பற்றி படித்தோம் அப்படின்னா, சபை பற்றியும் சபையை வழிநடத்துகிற போதகர்களை பற்றியும் தான் படித்தோம். அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். இப்போ அதே போல 7 சபையை படித்த நம்ம 7 முத்திரையை படிக்க போகிறோம். 7 முத்திரையிலையும் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது 2 காரியம்தான். ஒன்று, நபர் யாருன்னு பார்க்கணும். இரண்டாவது, அவர் இருக்கிற இடம் என்ன என்பதை பார்க்கணும். இந்த 2 காரியத்தை பார்த்தாதான் பூலோகத்தில் அதுக்கு நிகரான சம்பவம் என்ன நடக்க போகிறது என்பது நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதே போல தான் பாருங்க, 7 சபையை போல 7 முத்திரை, 7 முத்திரையை போல 7 எக்காலம். இப்படி ஒவ்வொரு சம்பவத்திலையும் பரலோக தரிசனத்தை தெளிவாய் நம்ம பார்க்கணும். பரலோகத்தில் கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தப்படுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு காரியத்தை நம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை ஆண்டவர் ஒரு திருச்சபையை தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த சத்தியத்தை ஒப்படைக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரே ஒரு திருச்சபை எது தெரியுங்களா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. முடிவு காலத்தில் எது தேவனுடைய திருச்சபை என்பதை கண்டறிவதற்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகங்களை சத்தியங்களை ஒரே ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் இந்த நிகழ்கால யோவான் ஸ்நானகன், அவர்தான் கடைசி கால எலியாக்கள். இவங்க தான் ஊழியத்தை செய்யக்கூடியவங்க. ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற 100 போதகர்களை அழைப்போம். 100 போதகர்களை அழைச்சி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்களா? முடியவே முடியாது. ஏன்? அது ஒரு கூட்டத்தின் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் ஒரு திருச்சபைக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா,
கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பையும் பரலோகம் அவர்கள் கையில் ஒப்படைத்தபடியினால அவர்களுக்கான விளக்கத்தை யார் தான் கொடுக்க முடியும்? அந்த ஒரு கூட்டம் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை புரியாமல் அநேக பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பொய்யான உபதேசங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இந்த மிருகத்தின் முத்திரை அப்படின்னு வரும்போது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, என்னன்னு சொல்கிறாங்க உலகத்தில்? ஒரு சிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிருந்து வந்துச்சு இந்த உபதேசம்? 666 யார் அப்படின்னு கேட்டால், அந்தி கிறிஸ்து யாருன்னு கேட்டால் ஒரு மனுஷனை போய் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து யார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுதான் சொல்லலையா? அப்போ நல்லா கவனிங்க, யாரெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகங்களை சரியாக புரியலையோ அவங்க எல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஒரு தவறு செய்வாங்க. அந்த தவறு என்ன அப்படின்னா, ஒரு தவறான போதனையை கொண்டு வருவாங்க. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் தெரியுங்களா? உண்மையான மார்க்கம் எது, உண்மையான சத்தியம் எது, உண்மையான சபை எது என்பதை அடையாளம் கண்டு பிடிப்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மார்க்க பேதங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு தருணம் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற உங்ககிட்டையும் என்கிட்டையும் இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட சத்தியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, தேவன் உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாருல்ல. இந்த 7 முத்திரைகளை ஒவ்வொரு முத்திரையை படிக்க 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 உள்ளமெல்லாம் பாதிக்கப்படுகிறது. அந்த வாதம் என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுக்குறீங்க? ஏன் ஆண்டவரே நடைபெறப் போகிற எல்லா சம்பவங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? என்ன ஆண்டவரே காரணம்? முடிவு, இந்த செய்தியின் முடிவில் அதற்கான காரணத்தை நிச்சயமாய் நாம் படித்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது 5வது அதிகாரத்தில், இந்த 2 அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தை காமனாய் வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 17 முறை ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அக்கா, 4 ஜீவனுங்களா? இல்லைங்களே. ஒரு வார்த்தை 17 முறை வருது. 4வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் மீண்டும் மீண்டும் வருகிறது. சிங்காசனம். என்ன வார்த்தை வருது அப்படின்னா, சிங்காசனம் என்ற வார்த்தை மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்குது. ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது? அப்படி சிங்காசனம் என்ற வார்த்தையை ஆண்டவர் இத்தனை முறை ரிப்பீட் பண்றாருன்னா அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதை தான் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் படிக்க போறோம். கீழே நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வசனம் 1 மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குதுங்களா, அந்த சிங்காசனத்தின் மேல யார் வீற்றிருந்தா? ஒருவர் வீற்றிருந்தார். அந்த ஒருவர் யார் என்பதை 5வது அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து படிப்போம், வாங்களேன். வசனம் 3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமரத்தாக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிச்சு. ஒரு பிக்சர் பார்ப்போம், ரொம்ப கவனமாக கவனி. இதுதான் அந்த 7 முத்திரைக்கான எல்லா சாராம்சமும் இருக்கிற ஒரு பிக்சர். எதுனா இதுதான். இப்போ சிங்காசனம் வைக்கப்பட்டது. அந்த சிங்காசனத்தை சுற்றி என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? வானவில் இருக்குது. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் யார் என்பது 5வது அதிகாரம் படிக்க போகிறோம். படிக்க போகும்போது தெளிவாக சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை படிக்க வேண்டியதாக இருக்குது. சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே, வானவில் எதற்கான அடையாளம்? பைபிளில் முதல் வானவில் எங்கே வந்துச்சு? நோவாவுடைய சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் புத்தகத்தில். அங்கே வானவிலை தேவன் ஏன் கொடுத்தாருங்க? மக்கள் யோசிக்கிறாங்க, ஐயையோ மீண்டும் ஒரு முறை இந்த உலகம் ஜலத்தினால் அழிஞ்சிருமா, நீரினால் இந்த உலகம் அழிந்திருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. வானவில்ல கொடுத்து சொல்றாரு, ஒரு காலமும் ஜலத்தினால் இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப நல்லா கவனிங்க, அழிக்க மாட்டேன் என்பதற்கான அடையாளம் தான் எது? வானவில்.
இப்போ கேள்வியை கொஞ்சம் திருப்பி போடுவோம். இங்கே வானவில் வருகிறது, அப்போ இங்கே என்னவா இருக்கும்? இங்கேயும் யாரோ அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். நீங்கள் அழிய மாட்டீங்க, நான் உங்களை காப்பாற்றிடுவேன், நீங்கள் அழிவுக்குட்பட்டவர்கள் அல்ல என்பதை கொடுப்பதற்காக தேவன் எதை கொடுக்குறாரு? வானவில்லை கொடுக்கிறார். இந்த 7 முத்திரையை படிக்கும்போது கவனமாக கவனிக்க போகிறோம். யார் அங்கே அழிவிற்குட்பட்டவர்களாய் போக போகிறாங்க, அவர்களை அழிய விடாமல் தேவன் எப்படி காப்பாற்ற போகிறார், எந்த கூட்டத்தை ஆண்டவர் காப்பாற்றப்பட போகிறார் என்பதை இந்த வானவிலுடைய செய்தி 7 முத்திரையை படிக்கும்போது தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். தொடர்ந்து கீழே வாசிக்கிறேன். வானவில்லை படித்தோமா? வசனம் 4 பாருங்க. அந்த சிங்காசனத்தை சூட 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். பாருங்க, அந்த சைடில் 12 பேர், இந்த சைடில் 12 பேர். கேள்வி, 24 சிங்காசனம் இருந்துச்சான். அந்த 24 சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள் இருந்தாங்களாம். இந்த 24 மூப்பர்கள் யாருங்க? யார் இந்த 24 மூப்பர்கள்? 24 எல்டர்ஸ். யார் இந்த 24 மூப்பர்கள்? படிக்கணும் இல்லைங்களா? ஏன் 24 மூப்பர்களை இந்த 7 முத்திரையை படிக்கும்போது ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார்? இந்த 24 மூப்பர்கள் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. இவங்க யாரு? ஒரே ஒரு குழு கொடுக்குறேன், சத்தியத்தை படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த 24 மூப்பர்கள் யார் அப்படின்னா, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது அநேக பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்களாம்? அவரோடு கூட உயிர்த்தெழ பண்ணார்கள் அப்படின்னு வாசிக்கிறேன்ல. அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் தான் இந்த 24 மூப்பர்கள். ஒரு விசேஷித்த வேலைக்காக எங்கே போயிருக்கிறாங்க? பரலோகத்தில் போயிருக்கிறாங்க. இந்த 24 மூப்பர்கள் ஒரு விசேஷ வேலைக்காக இவர்கள் பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதையும் படிக்க போகிறோம். 7 முத்திரையை படிக்கும் பொழுது எதற்காக இந்த 24 மூப்பர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து போனார்கள் என்ற சத்தியத்தையும் நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து கீழே வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 4வது அதிகாரம் கீழே வாசிக்கிறேன். வசனம் 5. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. இப்போ ஒரு 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன வார்த்தைகள் ரொம்ப கவனமாக கவனிங்க. சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும். இந்த 3 எக்ஸாக்ட் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல வந்துச்சு. வெரி குட். ஆண்டவர் கற்பனையை கொடுக்கும் போது என்ன சம்பவம் ஒலித்ததோ, என்ன சத்தம் ஒலித்ததோ, அதே சத்தம் மீண்டும் எங்க கேட்குது? இந்த சிங்காசனத்தில் இருந்து வருகிற சத்தத்தை கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த இடிமுழக்க சத்தம் ஏன் கேட்குது, என்ன காரணத்துக்கு கேட்குது, அவ்வளோ டீப் அண்ட் டெப்தான சத்தியம் இது உள்ள இருக்குது. அதையும் படிக்க போகிறோம். தொடர்ந்து கீழே வாசிக்கிறேன். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அடுத்தது எதை சொல்றாங்க? 7 அக்கினி தீபங்கள். இந்த 7 அக்கினி தீபங்கள் எதை குறிக்குது? அக்கா சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எரிகோவை சுற்றி வந்த சம்பவங்கள். ஓகே, நல்ல கெஸ்ஸிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். இங்கே ஒரு அண்ணே, ஓகே வெரி குட். அண்ணனும் ஒரு கருத்து நல்லா சொல்கிறாங்க. இங்கே ஒரு வார்த்தையை போட்டாங்க, கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை நான் பிடிச்சு வாசிக்கிறேன். தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 ஆவின்னு பயன்படுத்துகிறாங்க. 7 ஆவினா 7 தனித்தனி ஆவி இல்லை. 7 என்பது பூரணம் நமக்கு தெரியுமில்ல. அப்போ ஆவி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது யாரை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அதையும் படிப்போம், பின்னாடி வரக்கூடிய நாட்கள் அதையும் படிப்போம். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்களேன். 6வது வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல். அந்த சிங்காசனம் இருந்துச்சான். அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதா? என்னங்க இந்த வசனத்தை ஒரு சகோதரன் வாசிச்சு என்கிட்ட கேட்டாப்புல, என்னப்பா சார், பரலோகத்தில் கூடமா சமுத்திரம் இருக்குது, பரலோகத்தில் கூடமா கடல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த கண்ணாடி கடல்னா எதை குறிக்குது என்பதை படிக்கணும். அவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்குது இது எல்லாமே. தொடர்ந்து படிப்போம். கீழே வாசிக்கிறேன். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன்
சிங்கத்திற்கு ஒப்பாகவும். அதில் பாருங்க, முதலாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அந்த கண்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த செட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டையில் புள்ள என்ன இருக்குது? கண்கள் தான் இருக்குது. அதெல்லாம் என்ன அடையாளம் படிப்போம் தொடர்ந்து. அதில் முதலாவது ஜீவன் எப்படி இருந்துச்சா? சிங்கத்திற்கு ஒப்பாகவும். இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். மூன்றாம் ஜீவன் எப்படி இருந்துச்சுங்களா? மனுஷ முகமும். நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. அப்ப அடுத்த கேள்வி வரணும், இந்த 4 ஜீவன்கள் என்பது எதை குறிக்குது? இந்த 4 ஜீவன்கள் யாரு? அதை படிக்கணும் இல்லைங்களா? சரி, தொடர்ந்து படிப்போம். கீழே பாருங்களேன், அந்த 4 ஜீவன்களை பற்றி பேசுனாங்களா? தொடர்ந்து கீழே வாசிக்கிறேன். அந்த 4 ஜீவன்களும் அவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இப்போ ஒரு நச்சுன்னு ஒரு குழு கொடுத்துட்டாங்க. 6 செட்டன்ட்டாங்க. அந்த 4 ஜீவன்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க 6 செட்டை இருக்கும்பா அப்படின்ட்டாங்க. பைபிளில் 6 செட்டைகள் எங்க வருது? கரெக்ட், வெரி குட். அதுதான் அந்த 4 ஜீவன்கள். எப்படி அது வந்தது என்பது படிக்க போறோம் இல்ல? ஏன் இது எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அற்புதமான சத்தியம். தொடர்ந்து படிப்பேன். கீழே வாசிக்கிறேன், வசனம் 9. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருவதற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கின்றது என்றார்கள். இந்த 4வது அதிகாரத்தில் இத்தனை அடையாளங்கள். வானவில், அதை தாண்டி வரும்பொழுது 4 ஜீவன், அதை தாண்டி வரும்பொழுது இந்த 4 ஜீவன்கள் 6 செட்டைகள்னு சொல்கிறாங்க, 7 ஆவிகள்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் இந்த 7 முத்திரையை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அறிமுகப்படுத்துகிறார். அப்போ 7 முத்திரைகளுக்கான சத்தியம் அப்படின்னு படிக்கும்போது இதையெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப 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 அவசியம். 24 மூப்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன வேலை அவர்களுக்கு பரலோகத்தில் என்பதையும் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் புரிஞ்சாதான் இந்த மீதமான திருச்சபைக்கிட்ட ஏன் ஆண்டவர் இந்த சத்தியத்தை ஒப்படைத்தார் என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். 5வது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யார் என்பதை இங்கே தான் உடைக்க போகிறாரு. ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. 5வது அதிகாரம் முதல் வசனம். யார் வாசிக்கல? அர்ஷியா பக்கத்தில் பாப்பா நீங்கள் வாசிங்க, நிம்சியா வாசிங்க. 5வது அதிகாரம் முதல் வசனம். சும்மா ஒரு வார்த்தை, ஒரு லைன் மட்டும் வாசிங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரை, அவ்வளவுதான். வெரி குட். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வெரி குட்மா, சூப்பர். கவனமாக கவனிக்கணும். இந்த 5வது அதிகாரம் முதல் வசனம் எப்படி தொடங்குது? அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு. உள்ளேயும் எழுதியிருக்குது, வெளியும் எழுதியிருக்குது. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய வலது கரத்தில் அந்த 7 முத்திரைகளால் பதிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்க, 2வது வசனம். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். ஒரு தூதன் ரொம்ப சத்தத்தோடு சொல்றாரு, யார் இந்த 7 முத்திரையின் புத்தகத்தை உடைக்கிறது, யார் இந்த முத்திரையை உடைச்சி இந்த புத்தகத்தை திறக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதுங்களாம். வசனம் 3. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. வானத்திலாவது பூமியிலாவது அப்படின்னு சொல்றாங்கன்னா, வானம் என்பது எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒரு மனிதன் கூட
இல்லை. இப்ப அடுத்த வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். வசனம் 4 நான் வாசிக்கிறேன். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும். யாருங்க அழுறது? யோவான் அழுகுறாரு. என்ன அழுகுறாரு அப்படின்னா, அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க ஒருத்தவரும் பூமியில இல்லையா? இந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு ஒருவரும் பரலோகத்திலும் பூமியிலும் இல்லையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த புத்தகத்தை திறக்க ஒருவரும் இல்லையா என்று சொல்லி கதறி அழுகிற சம்பவத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் சொல்லிக் கொடுக்குது. இப்ப கேள்வி, ஏன் யோவான் அந்த புத்தகத்தை திறக்க ஒருவரும் இல்லையா அழுததற்கான காரணமும் நோக்கமும் என்ன தெரியுங்களா? ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான் யோவான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரோம சாம்ராஜ்ய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த வழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொத்து என்று சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா அவர் உயில்களை எழுதி அந்த உயில் மேல 7 முத்திரையை வச்சிருவாருங்களாம். அவருடைய பிள்ளை ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கணுமா. ஒவ்வொரு முத்திரையும் உடைச்சாதான், அந்த 7 முத்திரையை உடைச்சாதான் அவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திர வீதத்தை அந்த மகன் என்ன பண்ண முடியுமா? அடைய முடியுமா? இப்போ யோவான் கதறி அழுகிறாரு. என்ன கதறி அழுகிறாரு அப்படின்னா, தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க யாருமே இல்லையா? தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த சொத்தை நாங்கள் பெறுவதற்கு வேற வழியே இல்லையா என்று சொல்லி அவர் கதறி அழுகிறார். அந்த சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? அந்த சுதந்திரத்தை நான் எப்படி அடைவது? எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவர் கதறி அழுறாரு. இப்ப யாரு வராங்கன்னு பாருங்களேன். வசனம் 5 வாசிக்க போறோம். வருகிற நபர் யாருன்னு பாருங்க. ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். அப்ப யோவான் எப்படி அழுதுருப்பார்ல? மூப்பர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ அழ வேண்டாம். ஏன்? கீழே வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? தகப்பன் கையில சொத்து வச்சிருக்கிறாருங்க. தகப்பன் கையில உயிலை வச்சிருக்கிறாரு. அந்த உயிலை பெறுவதற்கு பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி அந்த சுதந்திர வீதத்தை அடைவதற்கு பாத்திரவான் ஒருவனும் இல்லையா? அந்த பாத்திரவான் யார் என்பதை பைபிள் சொல்லும்போது சொல்லுது. அந்த வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் எப்படி இருக்கிறாராம்? பாவத்தை ஜெயிச்சவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தேவனுடைய குணத்தை பிரதிபலித்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தகப்பனுடைய சொத்து சேரணும் அப்படின்னா அது அவருக்கு மட்டும்தான் சேரும். அவர் மட்டும்தான் அந்த முத்திரையை உடைக்க முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்தில் முத்திரையை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தகப்பனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் நிறைவேற்றி இருந்தால் மாத்திரம்தான் எதை உடைக்க அனுமதி? முத்திரையை உடைக்க அனுமதி. கிறிஸ்துவானவர் எப்படி அவர் தகுதி உள்ளவர் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவரா? ஜெயம் கொண்டிருக்கிறாராம். இப்ப அந்த ஜெயம் கொண்டிருக்கிறவரை சொல்லி வேதம் என்ன சொல்லுது? 6வது வசனம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த 7 முத்திரையை படிக்கும் பொழுது கிறிஸ்துவ எப்படி வர்ணிக்கப்படுகிறது என்பதை கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். நபர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. எப்படி வர்ணிக்கிறாங்க அவரை? அடிக்கப்பட்ட 7 திருச்சபையை குறித்து படித்தோம். அங்கு நிலையங்கி தரித்த ஆசாரியனை போல் அவர் தோற்றம் அளித்தார்னா அந்த செய்தி யாருக்கு? ஆசாரியனுக்கு, பூமியில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு, சபைக்கான செய்தி. அப்ப இங்க அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிறார் அப்படின்னா அப்ப இந்த செய்தி யாருக்கு? யாரோ ஒரு கூட்டம் இந்த பூமியில என்ன செய்யப்பட போறாங்க? அடிக்கப்பட போறாங்க. யாரோ ஒரு கூட்டம் இந்த பூமியில உபத்திரவப்படுத்தப்பட போறாங்க. யாரோ ஒரு கூட்டம் இந்த பூமியில மரணத்தை சந்திக்க போறாங்க.
அவர்கள் சந்திப்பதற்காக தான் கிறிஸ்து தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறார் அப்படின்னா, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. எங்க இருக்கிறாருங்க? எந்த இடத்துல இருக்கிறாரு? சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதுமாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 படிச்சமா அந்த 7 ஆவி என்னன்னு அதை தான் அங்கே பைபிள் சொல்லுது. அந்த 7 ஆவி பரிசுத்த ஆவியானவர். இப்ப கேள்வி, புத்தகத்தை வாங்கினவர் ஆட்டுக்குட்டியானவர், அப்ப சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் யாரு? பிதா இல்ல? பிதாவானவர் ஒரு சுதந்திர வீதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சுதந்திர வீதத்தை யார் மட்டும்தான் பெற்றுத்தர முடியும்? இயேசுவினால் மட்டும்தான் பெற்றுத்தர முடியும். யோவான் அதனால தான் கதறி எழுதாரு, அந்த சுதந்திரத்தை நாங்களாம் பெறவே முடியாதா, அந்த மகிமையை நாங்களாம் அடையவே முடியாதா அப்படின்னு சொல்லி அவன் கதறி அழுத வேளையில் 24 மூப்பர்ல ஒரு மூப்பை கூட்டு சொல்றாரு, நீ அழ வேண்டாம், தாவீதின் வேறுமானவர், யூத கோத்திரத்தின் சிங்கமும் அவர் வருகிறார், அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், அவர் முத்திரையை உடைக்க அவர் தகுதி உள்ளவர், அவர் நிச்சயமாய் சுதந்திர வீரத்தை நமக்கு என்ன பண்ணுவார்? பெற்று தருவார். இப்போ இந்த சம்பவங்களை படித்து ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே தொடர்ந்து படிக்கும்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த 7 முத்திரை, நேரம் இல்லாதனால 2 கருத்து சொல்லிட்டு முடிக்க போகிறேன் நான். இந்த 7 முத்திரையும் என்ன செய்தியை பேச போகுது அப்படின்னா, யாரோ ஒரு கூட்டம் இந்த பூமியில் என்ன செய்யப்பட போகிறாங்க? அடிக்கப்பட போகிறாங்க. யாரோ ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஏதோ ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இந்த நிந்தனையும் அவமானத்தையும் கடந்து வர போகிறாங்க. அந்த கூட்டம் யார் தெரியுங்களா? யாருங்க அந்த கூட்டம்? யார் அந்த கூட்டம்? ஒரு வசனம் வாசிக்கலாங்களா? அதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வாசிப்போம் வாங்க. அந்த கூட்டம் யார்? அநேக காரியங்கள் விளக்கம் கொடுப்பதற்கு எனக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் வரைக்குமே அந்த 7 முத்திரையை பற்றி தான் பேசுது. 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் வசனம் 13 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். யாருங்க இந்த கூட்டம்? யார் இந்த கூட்டம்?